அண்ட் மக்கமிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நேற்று போட்ட வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இப்போ நான் இருக்க பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணாருக்கு தான் வந்தோம். ஸோ மூணாரில் வந்து நான் இப்போ வந்து ஒரு அழகான ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிலாங்ஸ் டு ரெசார்ட் டூர். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த காட்டேஜ் எப்படி புக் பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்தோன்னு தான் எனக்கே வந்து அந்த சர்ப்ரைஸ்லாம் தெரிஞ்சது. பட் இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, மூணாறுன்றதை விட ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஸ்டே பண்ணியிருந்தா எப்படி இருக்கோ அந்த மாதிரி. ஸோ அதனால தான் சரி இவங்களோட சேர்ந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு லாங் வீக்கெண்ட் வரும்போது வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும்போது நம்மளை சுற்றி ஒரே பேர்ட்ஸ் சவுண்டும். நாங்கள் வந்த வழியெலாம் இப்படி தான் இருக்கும். ஸோ சுற்றி வந்து ஃபுல்லாக காடு. இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம ரெசார்ட்டோட என்ட்ரி. இங்கே என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம எங்களோட இந்த காட்டேஜ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் ஒருத்தர் இருக்கார். அவரோட காட்டேஜ் தான் இது. எனக்கு இங்கே வந்தோன்னு தான் அது தெரியுமே. ஸோ நம்ம இப்படி என்ன பண்ணலாம்னா அவர் கூட சேர்ந்து இந்த காட்டேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க பேக் கேமராவில் நம்ம பார்க்கலாம். காட்டேஜ்ன்னு நான் பார்த்தோட பயங்கரமாக ஆகிட்டேன். எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபையாக இருந்தது தங்கினதுல. நம்ம இன்னைக்கு பார்த்துலாமா காட்டேஜ்? காமிச்சிங்களா? பார்க்கலாம். ஆக்சுவலி இது யாரோட காட்டேஜ்? இது எங்கள் தாத்தாவோட காட்டேஜ். அப்படியா? சொல்லவே இல்லை நீங்கள். சரி வாங்க உள்ளே போகலாம். இதுல கேட் இவ்வளவு மெல்லிசா போட்டிருக்கீங்க உங்க காட்டேஜ்க்கு. உங்க தாத்தா இதுல என்ன பாதுகாப்பு இருக்கு? ஈஸியா திறந்து வரலாம். ஓஹோ, பட் ஈஸியா திறந்து வரலாம்ன்றீங்க. பட் இதுல கார் ஏத்துறதுக்கு நேத்து எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா நம்ம சிவா? திருவிட்டு போகும்போது கரெக்டா மாட்டிக்குவோம்ல சவுண்ட் கிட்ட. அதுக்காக தான் இந்த பிளான். ஓகே தாத்தா அதனால இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்காரா? பாருங்க மக்களே, இந்த மாதிரி ஸ்லோப்பா நீங்க வந்து போட்டீங்கன்னா காரை திருவிட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஏன்னா கார் அங்கிருந்து இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டமாமா அப்படின்னு சரவணா சொல்றாரு. 23ல இங்க வந்திருக்கிறாரு. ஓகேவா? இந்த சைக்கிளை வச்சுதான் இங்க பொழப்பு நடத்தி இருந்தது. சரிங்களா? அப்பதான் இவங்க பாட்டிய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு இங்கேயே. புரியுதா இல்லையா? இந்த சைக்கிளுக்கு அப்புறம் மனுஷன் நிறைய முன்னேறிக்கிறாங்கல்ல. ஏன்னா அவங்க பாட்டி அந்த அளவுக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா இங்க பாருங்க, மாடுக்கு தீனி போட முடியல. சரி பெட்ரோல் ஆச்சு ஊத்துவோம்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணீங்க, லாம்பி வாங்கிருக்கிறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கேரளா பீப்புள்ஸ்ல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க வந்து தன்னோட யூஸ் பண்ண பொருள் எல்லாம் ரொம்ப லவ் பண்ணி கொண்டாங்க. எஸ்பெஷலி ஃபார் இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப எந்த ஒரு பொருளையும் விற்க மாட்டாங்க. அது ரொம்ப அதிகமா வந்து பாதுகாத்து வைக்கணும்னு பார்ப்பாங்க. விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் அது மாதிரி வந்து நம்ம சரவணோட தாத்தா வந்து என்னதான் ஒரு தமிழ்நாட்டுக்காரா இருந்தாலும் கல்யாணம் பண்ண கேரளாங்கனால அடாப்ட் ஆயிட்டாரு கேரளாவோட. இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க சரவணன். சத்தியமா எங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி ஒரு பர்சன் என் டீம்ல இவ்வளவு பங்களா வீட்டுல இருந்துட்டு பாருங்க. காட்டேஜ் வச்சிருக்காரு, லாம்பி வச்சிருக்காரு. ஆக்சுவலா இவரோட டீம் இருக்கிற நான் பெருமைப்படுறேன். எவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்கிறாரு சொல்லிட்டு பாத்துங்க. உங்களுக்கு டீம் லீடரா இருக்கிறது, நான் உங்களுக்கு டீம் மேனேஜரா இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு சிம்பிளா நீங்க இது சரவணன் வந்து ஓன் கார்ல வச்சிருந்தோம். கேப்ல தான் வருவாரு, ஆபீஸ் கேப்ல தான் வருவாரு. சம்டைம் நடந்தே வந்துருவாரு. கேப் கூட நடந்தே வராங்க. அப்படிதான். அதனால வந்து சிம்பிளிசிட்டி தான் எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அதனாலதான் நாங்க சிம்பிளா இருக்கோம். ஆனா நீங்க லாஸ்ட் வரைக்கும் இந்த ரோட்ல வரும்போது கூட சொல்ல இது உங்க காட்டேஜ். நேத்து நைட்டு தான் மக்களே எங்களுக்கே தெரியும். நேத்து நைட்டு தான் எனக்கு அவங்க வந்து சைக்கிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மாட்டு வண்டி வரையும் வச்சிருந்திருக்காங்க. இங்க உள்ள வந்து பாக்கும்போது இன்னும் அதை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு. சரி பாத்துருவோமா அதையும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனே வேற லெவலுங்க. ஆனா பின்னாடி டீ எஸ்டேட்லாம் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் உங்களோடதா இருக்கலாங்க. ஆனா அவரோட சொத்துக்கள் எங்க இருக்குன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அதுதான் பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு இந்த சொத்து இருக்கிறது நேத்து தான் தெரியுமா? வீட்டுல சொல்லி விட்டுருக்காங்க போராடம்னா அவன் சொத்து அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து இவரோடதுதான்.
அடுத்து பார்த்து ஹீரோயின்ல யாரு எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க ஹீரோயின்லாம் இல்ல, எனக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோயின் மனோரமா. மனோரமா பாத்திருக்கீங்களா? அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் பாட்டி சொல்லி தட்டாதே. அதனால எங்க பாட்டிக்கும் இதே மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அதுல வர சூப்பர் கார் மாதிரியே பாத்தீங்கன்னா, இங்க திரும்ப அந்த படத்துல வச்ச சூப்பர் கார் மாதிரியே வாங்கி அதையே அடிச்சு வச்சிருக்கோம் சிவப்பு கலர்ல. அது ஆக்சுவலா அவங்க பாட்டி இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா இந்த காரு? ஆக்சுவலி எனக்கு பார்த்ததும் ரொம்ப இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. இந்த கார்ல நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இதெல்லாம் வந்து நான் படத்துல பார்த்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி மனோரமா நடிச்ச படம் பாட்டி சொல்லி தட்டாது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மனோரமா எல்லா காருமே வந்து தெரியும், எனக்கு தெரியுங்க. மனோரமா தெரியாம யாராவது இருப்பாங்களா? மனோரமா எவ்வளவு பெரிய ஆக்டர். அவங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கார் வாங்கியிருக்கீங்கன்னும் போது உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அப்புறம் எல்லா காரும் நீங்க படம் பார்த்து வாங்குவீங்களா? ஆமா, நான் வந்து ஆக்சுவலா தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அடிமை. அதனால வந்து நிறைய தமிழ் படங்கள் பார்த்தே கெட்டு போயிட்டு சின்ன வயசுல இருந்தே. இந்த மாதிரி அம்மி, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த அம்மி பத்தி ஆக்சுவலி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. மரம் இது அம்மி இல்ல, ஆக்சுவலா இது உரல். ஐயோ சாரி சார், எனக்கு வந்து இது வந்து அம்மின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. உரல்னு இன்னைக்கு தான் தெரியும். அம்மிங்கிறது இப்படி போட்டு அரைக்கிறது, உரலுங்கிறது அரிசி குத்துறது. ஓகே ஓகே, அதனால இது உரல். இப்போதைக்கு ஒரு அழகா இருக்கணுமே, பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு அட்மையர் பண்ணணுமேங்கிறதுக்காக. இந்த காட்டேஜ்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க எவ்வளவுதான் பெரிய காட்டேஜ் வாங்கணும் பழச மறக்க கூடாதுன்றதுல கிளியரா இருக்கீங்க. பழச வந்து மறக்க கூடாது. ஆனா நீங்க பாக்கும்போது அது எல்லாம் ஒரு விஷயமும் வந்து தெரியுது. சைக்கிள்ல ஸ்டார்ட் பண்ணி வாங்கின எல்லா காரும் பத்திரமா வச்சிருக்கீங்க. ரொம்ப 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 நல்லா இருக்கு இந்த இடத்துல. சரி, நம்ம இப்ப வந்து ஒரு டூர் போயிடலாமா? காட்டேஜ் டூர் போகலாம். ஓகே, ஆக்சுவலி இவரோட காட்டேஜ் இதுதான். இதுல வந்து 3 ரூம்ஸ் இருக்கு, பிளஸ் ஒரு கிச்சன் இருந்தது. ஸோ ஒரு ஃபேமிலியா வந்தோம்னா நம்ம ஜாலியா வந்து இங்க எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன சொல்றது, இங்க இருக்க கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு, இங்க வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, வியூ வேற, ஹில்ஸ் வியூ வேற சூப்பரா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா நீங்களும் சமைச்சுக்கலாம், இல்லைன்னா சரவணனோட சர்வெண்ட் இருக்காங்க இங்க நிறைய தங்கி. நம்ம வந்து சரவணனோட என்டையர் ரூம் பார்க்க முடியாது, ஏன்னா அங்க எல்லாமே இந்த நம்ம டீம் பசங்க தங்கி ரொம்ப கலீஜா வச்சிருக்காங்க. இது நான் தங்குற ரூம். சோ இது வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதாவது இது வந்து கலீஜா இருக்குமா? நைட்ல இருந்து சுத்தமா பாத்துக்கிட்டு இருக்கோம். உள்ள பார்த்தா பாக்கும் துணியுமா அவ்வளவு கிடக்குது. எங்க சுத்தம் இல்லைங்கிறாங்க. காலையில முன்னாடியே எழுந்திரிச்சு நானும் அந்த மந்தத்தை குளிச்சுட்டு ரெடியா நிக்கிறோம். எல்லாருமே பட்டையும் குத்திட்டு எந்திரிச்சு பல்லு விளக்க பேஸ்ட் இல்லையான்னு கேட்டு விட்டு 8 மணிக்கு எந்திரிச்சு நாங்க சுத்தமா இல்ல இல்ல அப்படி சொல்ல வரல. எனக்கு நான் தங்க கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. உங்க ரூம் கிளீன் ஆகுதுன்னா உங்க ரூம் நம்ம காமிக்கலாம். 3 ரூமும் ஒரே மாதிரி இருக்கிறதால நம்ம இந்த ஒரு ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க. ஆக்சுவலி படிக்கட்டுலாம் நல்லா சேஃபா வந்து இது போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ள போலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் தாண்டி வரணும் ரூம். நம்ம கொட்டங்குச்சியில வந்து பண்ணிருக்காங்க, கரெக்ட்டுங்களா? நல்லா இருக்கு, அழகா வச்சு வந்து வச்சிருக்காங்க. இங்க ஒரு டேபிள் சேர் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து லக்கி ஷெஸ்லாம் நிறைய நாங்க வச்சிருக்கோம், நானும் என்னோட ஃப்ரெண்டும். ஸோ இங்க வந்து ஒரு பெட்டு, காம்பாக்டான பெட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கான வாஷ் பேஷன், லைக் பாத்ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் டூ குட். இந்த இடத்துல ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, அழகா நம்ம வந்து நம்மள செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிவி இருக்கு. இங்க வந்து காம்பாக்டா ஒரு டிவி ரேக்கு, டிவி இருக்கு. ஃபேன் வேணா ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க ரொம்ப கூலிங்கா இருக்கிறதால ஃபேன் கூட நமக்கு யூஸ் பண்ணவும் கிடையாது. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இங்க ஒரு செட்டப், பெட்டுக்கு ஒரு செட்டப் இருக்கு. ரூம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா
வச்சிருக்கீங்க ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியோ படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க இது படத்தை பார்த்து என்ன படம் ஆக்சுவலா அந்த கதவு டோர் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சந்திரமுகில ஒரு டோர் வரும் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்த்தா அப்படிதான் ஞாபகம் வந்தது அந்த சந்திரமுகி தங்கினாலயா அந்த மாதிரி ரூம் தான் இது அவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கட்டினது பாத்துக்கோங்க மக்களை எதுனாலுமே சரவணன் வந்து மூவி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கட்டதா மூவி மேல அவ்வளவு ஒரு ஈர்ப்பு அவருக்கு சூப்பர் சூப்பர் சரவணன் வேட்டையாடு அரண்மனை கூட தனியா கட்டலாம்னு இருக்கேன் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா பணம் அனுப்புங்க வேட்டையராஜ அரண்மனை தங்கணும்னா அந்த அரண்மனையில போய் நம்ம எல்லாரும் தங்கலாம் மக்களே நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு ஓகே சரவணன் ரூம் டூர் முடிஞ்சிச்சு அந்த விளக்குக்கு மீனிங் சொல்லிடுறேன் ஆக்சுவலா எதுக்காக இந்த சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு வச்சதுன்னா சிக்னலை யாருமே கடைபிடிக்க மாட்டாங்க கடைபிடிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல எங்க காட்டேஜுக்கு வரவங்க ரூல்ஸ கடைபிடிக்கணுங்கிற எண்ணத்துல அது நாங்க வச்சிருக்கோம் ஓகே டிராஃபிக் ரூல்ஸ வந்து நீங்க எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படினு சரவணன் வந்து கண்டிப்பா வந்து இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தங்கினது எங்களுக்குமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது இந்த காட்டேஜ்ல இருந்து இந்த லொகேஷன்ல இருந்து எதுவுமே செம்ம சூப்பரா இருந்தது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கண்டிப்பா மொக்க மிக்ஸ் சேனலுக்கு அந்த உங்க பொண்ணான கையால அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க தயவு செஞ்சு தட்டிடுங்க இங்க கூட ஒரு பெல் வச்சிருக்காரு அடுத்து இங்க கூட நம்ம வந்து சொல்லலாம் இல்ல கண்டிப்பா உங்களோட பெல் ஐகானை தட்டிடுங்க இதுதான் அம்மி இதுக்கான பேரை நீங்களே கரெக்டா சொன்னா நல்லா இருக்கும் அப்படியா இதுக்கான பேர் என்னன்னு தெரியுமா இது ஆர்டிகல் இது ஆர்டிகல்னு எனக்கு தெரியும் இது ஆர்டிகல் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரெசார்ட்க்கு வந்தா நீங்க பாப்பீங்க ஸ்டே பண்றதுக்கு ரொம்ப ஒர்த் சூப்பரான ரெசார்ட் இங்க இருந்து ஒரு கிச்சன் இருக்குன்னு சொன்னா இல்லையா இதுதான் வந்து கிச்சன் இங்க வந்து நம்ம சமைச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி கிச்சன் எல்லாத்துக்குமே டோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப காம்பாக்டான ரோடு இங்க ஒரு ரூம் இருக்கு இது எல்லாமே வந்து நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே பண்ணது ஸோ இந்த ரூமும் வந்து இந்த மாதிரி செட்டப்ல தான் இருக்கும் எனக்கு வந்து என்னோட வீடு கட்டினா இந்த மாதிரி டோர் வைக்கணும்னு ரொம்ப ஆசை இந்த மாதிரி கதவு இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசை ஏன்னா ரொம்ப சேஃப்டி இல்லைங்களா ஸோ இதுதான் சூப்பர் இந்த vlog வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப என்ஜாயபிளான vlog-ஆ இருக்கும் சரவணன் எப்பவுமே இப்படிதான் ரொம்ப இன்னசென்ட் அவர் வந்து டீம்ல இருக்கிறதே தெரியாதுங்க அப்படி ஒரு சைலண்டான ஒரு பர்சன் இதுலேயே நீங்கள் வந்து இந்த காட்டேஜ் டூர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷனில் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கைகளால் அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க இதை வெக்கேட் பண்ணிட்டு நான் நாளைக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஸ்டே பண்ண போகிறோம் அது வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடம் அந்த மாதிரி தான் போக போகிறோம் ஸ்டே டியூன் வீடியோ வந்துட்டே இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் see you பாய்